அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ் சார்பு பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் வரப்போகுதுன்னு ஆஃபீஸில் வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நாமளும் வந்து வீடியோ போட்டிருப்போம், நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா, சார் இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன சார், ஏஜ் ரிலாக்ஷன் ஏதாவது கொடுக்க வாய்ப்பு இருக்கா, எஸ்ஐக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஷன் கேட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க, அது என்ன ஆச்சு, இந்த தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆஃபீஸில் எஃப்ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எக்ஸாம் டே வந்து எந்த மந்தில் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை பற்றி ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன். ரைட்டா, இப்போ நீங்கள் பார்க்குறது பழைய நோட்டிஃபிகேஷன். ஸோ ஏஜ் லிமிட் வந்து 2023 என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ 2025க்கு என்ன வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றத உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக அந்த பழைய நோட்டிஃபிகேஷனை வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2024 நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல. எல்லாருக்குமே தெரியும், பிசிஎஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷனே ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் நமக்கு எஸ்ஐபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்கில். அதேமாதிரி ஒரு 2023 கொடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 2024 கொடுக்காமல் மிஸ் பண்ணிட்டாங்க. அது பல்வேறு காரணங்கள் அவங்க சொல்லியிருக்கலாம். ரைட்டா, ஸோ எப்போயுமே மோஸ்ட் ஆஃப் 2023 ஆகஸ்ட்டில் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டைமும் ஆகஸ்ட்டில் 7ஆம் தேதி நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. விரைவில் நாங்கள் கொடுக்க போகிறோம், அப்ளை பண்ணுற தேவையான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் வரும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட் அந்த ஏஜ் லிமிட்டை வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்க்குறது பழைய நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் லிமிட் சொல்கிறாங்க. இந்த கட் ஆஃப் டேட்டு மட்டும் மறந்துடுங்க. அதாவது 1/7/2023 பழசு. இப்போ என்ன வரும்னா 1/7/2025 அப்படின்னு சொல்லி தான் கட் ஆஃப் டேட் கொடுப்பாங்க. ஜூலை 1ஆம் தேதி இந்த வருஷம் அந்த தேதியின் அடிப்படையில் தான் நீங்கள் ஏஜை வந்து செக் பண்ணணும் இல்லையா. இப்போ ஆகஸ்ட் போயிருக்கு, இன்றைக்கி தேதியில் வச்சு நீங்கள் செக் பண்ணக்கூடாது. ரைட்டா, 1/7/2025 படி நீங்கள் என்ன ஏஜில் இருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா, ஸோ உங்களுடைய ஏஜ் வந்து கண்டிப்பாக குறைந்தபட்சம் 18 இருக்கணும். அது எல்லாருக்குமே பொருந்தும். மேக்ஸிமம் வந்து ஓசி கேட்டகரி இருந்தால் 26 வயசு இருக்கணும். 26 வயசுக்கு அப்புறம் 1 நாள் 2 நாள் 10 நாள் 1 மாதம் ஆயிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 28 வயசு என்பது பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சிலாம் வந்து 28 வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். 28 வயசுக்கு அப்புறமா 1 நாள் 10 நாள் 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் 1 வருஷம் ஆனாலுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஜூலை 1 அடிப்படையில் 28 வயசு தான் வந்து இருக்கணும். இதே நீங்கள் எஸ்சி அருந்ததியர் எஸ்டி இருந்தீங்கன்னா 31 வயசும், இப்போ 3ஆம் பாலினத்தவர்களுக்கு வந்து 31 வயசும், ஆதரவற்ற விதவிகளுக்கு வந்து 37 வயசும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்திற்கு 47 வயசும் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இதில் வந்து கட் ஆஃப் டேட் வந்து 2024 நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலையே சார், அந்த தேதியில் கொடுப்பாங்கன்னா அப்படி கொடுக்க வாய்ப்புகள் இல்லை. 2025 தேதி அடிப்படையில் தான் கட் ஆஃப் டேட் வந்து கொடுப்பாங்க. ரைட்டா, சார் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா நமக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனுக்கே அவங்க வந்து கொடுக்கல. ரைட்டா, கொடுக்காததுக்கு தான் வந்து என்ன பண்ணாங்க, கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அது மே மாதம் கோர்ட் லீவு, ஏப்ரல் வரைக்கும் தான் அதுக்கான அப்டேட் கிடைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டே கிடைக்கல. ஸோ வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டு நீதிமன்றத்தில் போட்ட அந்த வழக்கு இன்னும் முடிவுக்கு வரல. நீதிமன்றம் எந்த ஒரு உத்தரவுகளும் அது வந்து பிறப்பிக்கல. ரைட்டா, எந்த மாதிரி வந்து உத்தரவுகள் வரலாம், கேஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அரசோட கொள்கை முடிவுன்ற மாதிரி வரும். இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறது கொடுக்காமல் போகிறதெல்லாம் அரசோட கொள்கை முடிவுன்னு வரும். ஸோ நீதிமன்றம் இதில் தலையிடாதா அப்படின்றது ஜட்ஜ்மெண்ட் வந்தால் தான் நமக்கு தெரியும். அந்த கேஸ் வந்து முடிவுக்கு வரும்போது தான் தெரியும். மேக்ஸிமம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் 1/7/2025 அடிப்படையில் இந்த தேதியில் அடிப்படையில் இருந்தீங்க, ஏஜ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து சப்போஸ் ஒரு வேளை அந்த கேஸ் அப்பயே வந்து ஏதாவது தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க, ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா எஸ்ஐக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு பிசிக்குமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் எஸ்ஐக்கும் கொடுக்கல, கேஸும் முடிவுக்கு வரலன்ற போது பிசிக்கும் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியாது. ரைட்டா, சரி. அதேமாதிரி வாரிசுதாரர்களுக்கும் பார்த்திங்கன்னா 34 வயசு பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கெலாம் கொடுத்தாங்க. 37 வயசு வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து 37 வயசும், 3ஆம் பாலினத்துக்கு 37 வயசும், ஓசிக்கு வந்து 32 வயசு வந்து வாரிசு கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ரைட்டா, ஸோ அது வந்து இந்த டைமும் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட்டா, ஸோ இதான் வந்து ஏஜ் லிமிட். இப்போ வந்து அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு எப்பொழுது வரும்ன்றதை உறுதியாக டேட் ஃபிக்ஸ் பண்ணி யாராலும் சொல்ல முடியாது. பட் எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னென்னா, அவங்க சொல்லிட்டாங்க, லாஸ்ட் டைம் அப்படி தான் சொன்னாங்க, ஆகஸ்ட்டில் வந்து கொடுத்தாங்க 2023. அதனால் ஆகஸ்ட் 15க்குள்ளே நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்கன்றதை எதிர்பார்க்குறோம். தவறுச்சு அப்படின்னா ஆகஸ்ட்டோட இறுதிக்குள்ளேயாச்சும் கொடுத்துருவாங்க, ஒரு 20-25க்குள்ளேயாவது நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ரைட்டா, பட் ஆனால் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக நடக்கலாம். கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை பிளான் பண்ணணும் பாரு எக்ஸாம் முன்கூட்டியே வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் டேட் ப்ரிடிக்ட் பண்ணுறதா இப்போ ரொம்ப சிக்கலான விஷயம். ஏன்னா ஏற்கனவே முன்கூட்டியே நோட்டிஃபிகேஷன் அந்த எஸ்ஐக்கு இன்னும் எக்ஸாம் வைக்காமல் இருக்காங்க. இதுக்கப்புறமா வரக்கூடிய பிசிக்கு வந்து அதுக்கு முன்னாடியே வச்சுருவாங்களான்ற ஒரு கேள்வி வரும். எல்லாருக்குமே என்னென்னா கேள்வி வரும். பட் ஆனால் சொல்ல முடியாது. ஏன்னா எஸ்ஐக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது, அது வந்து தள்ளி போயிட்டுருக்கு. பிசிக்கு அந்த மாதிரி இஷ்யூ இல்லாதனால மேபி தேர்தல் வரதுனால பிசி எக்ஸாம் ஆச்சும் முன்னாடியே வச்சு நம்ம ரிசல்ட்டை கொடுத்தோம்னா ஸோ அந்த மாதிரி டிஎன்யூஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களோட ஓட்டு வந்து அவங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ தேர்தலோட மைண்ட் செட்டில் அவங்க மேபி
எக்ஸாம் முன்கூட்டியே கூட வைக்கலாம். அதாவது எஸ்ஐ எக்ஸாமை கன்சிடர் பண்ணாமல் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்து டக்குன்னு இவங்க பிளான் பண்ண மாதிரி எக்ஸாம் வைக்கலாம். அப்படி ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நமக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, அதாவது எஸ்ஐ எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க வைக்கல, அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் பிசி மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா நவம்பரோட எண்டிங்கில் வரும். ஒரு 27, 28 அந்த மாதிரி சாட்டர்டேயில் லாஸ்ட் வீக், நவம்பரோட லாஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் முன்கூட்டியே கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஆகஸ்ட்டோட, அதாவது ஆகஸ்ட் 15க்கு அப்புறமா கொடுக்குறாங்க, ஆகஸ்ட்டோட இறுதியில் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அது டிசம்பரோட செகண்ட் வீக், தேர்ட் வீக்கில் வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா. ஸோ இதான் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா எக்ஸாம் வந்து அந்த நவம்பர் இறுதி அல்லது டிசம்பரில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்கில் எக்ஸாம் நடக்கும். ஸோ நீங்கள் மைண்ட் செட் வந்து படிக்கிற பசங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எப்படி படிக்கணும்னா நவம்பர் இறுதியில் டிசம்பர் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீக்கில் நமக்கு எக்ஸாம் வந்துடும். அதுக்குள்ளே நம்ம சிலபஸ் கவர் பண்ணி ரிவிஷன் முடிச்சுட்டு மோக் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதான் நீங்களும் வந்து பிளான் பண்ணணும் ரைட்டா. ஏன் அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் வந்து ஏதாவது அந்த தீர்ப்புகள் வந்தோ இல்லை அதுக்கு ஒரு முடிவு எட்டுச்சு அப்படின்னா அதுக்கான எக்ஸாமுமே நவம்பர் டிசம்பரில் வருமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம் ரைட்டா. அப்போ அது வந்துச்சுன்னா இது எப்போ வரும் அப்படின்ற மாதிரி இது தள்ளி போகுமான்ற கேள்வியெல்லாம் வரும். ஒரு குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். இப்போ நான் வீடியோ போட்டாலும் சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நவம்பரில் வரும், எப்படி சொல்கிறீங்க டிசம்பரில் வரும், எஸ்ஐ எக்ஸாம் எப்போ வரும், அப்போ அந்த கேஸ் முடியல, இப்படி கிராஸ் கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்பீங்கன்றது வீடியோ மேக் பண்ணும்போது எங்களுக்கு புரியுது. பட் அவங்க வந்து பிசியில் எந்த ஒரு இஷ்யூ இல்லாதனால டக்குன்னு இதை வந்து நோட்டிஃபிகேஷனை கொடுத்து நமக்கு வந்து எக்ஸாமை முடிச்சுட்டு எலெக்ஷனோட அறிவிப்பு, அதாவது மார்ச் ஏப்ரல் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜனவரியோட இறுதி அல்லது பிப்ரவரியில் ரிசல்ட்டை கொடுத்துடலாம். அப்படி கொடுத்தோம்னா ஓரளவுக்கு வந்து டிவி நியூஸ் சர்டிஃபிகேட்டை ஒரு நல்ல பேர் வாங்கிக்கலாம் அந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது பிளான் பண்ணலாம் ரைட்டா. தேர்தலோட யூகத்தின் அடிப்பில், தேர்தலோட அந்த மைண்ட் செட் பண்ணி அவங்க அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா. பட் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒரு கணிப்பு தான். ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி வந்து எக்ஸாம் வந்து எஸ்ஐக்கு நடக்கலை, பிசிக்கும் சொன்னபடி நடக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஆனால் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மைண்ட் செட் வச்சு தான் படிக்கணும். எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, தள்ளி போயிட்டுருக்கு, அந்த எக்ஸாம் வரல, அது இதுக்கு முன்பாக எஸ்ஐ தான் எக்ஸாம் வைப்பாங்க, அது நடந்துட்டு தான் பிசி நடக்கும் அப்படின்றதெல்லாம் இப்போதைக்கு பேச முடியாது. அப்படி நடந்தாலும் நடக்கலாம். அதை வந்து நீங்கள் அப்படி லேட்டாக வரும்னு சொல்லி படிக்காமல் அப்புறமா படிச்சுக்கலாம், இல்லை அப்புறமா ரிவிஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண தேவையில்லை ரைட்டா. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்கிறாங்க, வந்துடும், நம்ம படிக்கணும். ஸோ வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு 60-70 டேஸில் வந்து நமக்கு எக்ஸாம் வந்து வச்சுருவாங்க. அதுக்குள்ளே நம்ம படித்து முடிச்சு நம்ம தேர்வுக்கு தயாராக இருக்கணும். ஸோ இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து படிங்க ரைட்டா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான், தேர்வுகள் என்பது நவம்பர் இறுதி அல்லது டிசம்பர் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து படிங்க ஓகேங்களா. சரி, இந்த நான் ஏற்கனவே சொல்லிட்டு நினைக்கிறேன், அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் சார்ந்த போட்ட அந்த வழக்கு எஸ்ஐக்கு வந்து இன்னும் முடிவுக்கு வரலை, அதுக்கான அப்டேட்டும் பெருசாக ஒன்றும் இல்லை. அதாவது ஏப்ரலோட நிற்கிது, மே மாதம் கோர்ட்லேயே, அப்புறம் ஜூன் ஜூலையில், அதுக்கப்புறம் எந்த ஒரு ஹியரிங்கும் வராமல் இருக்குது. மேபி ஏதாவது அப்டேட் கிடைச்சிது, ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் உங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு அது முடிவுக்கு எதுவும் தெரியல ரைட்டா. அதே மாதிரி எக்ஸாம் எஸ்ஐக்கான எக்ஸாமுக்கும் பெரிய அப்டேட் எதுவும் வரல ரைட்டா. அது வந்து உச்சநீதிமன்றோட தீர்ப்பு ஒன்று இருக்குது, அதை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, ரிவ்யூ போட்டிருக்காங்களா, அது என்ன இவங்க வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டு என்ன கிளாரிஃபிகேஷன் பெற்றுட்டு இவங்க எப்படி ஒன்றா எக்ஸாம் வைக்க போகிறாங்களா, இல்லை வந்து தனித்தனியாக வந்து எக்ஸாம் வைக்க போகிறாங்களா அவங்களுக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம ஓப்பன் கண்டாகும் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு எப்படி எக்ஸாம் வைக்க போகிறான்றது கொஞ்சம் போக போக தான் தெரியும் ரைட்டா. ஸோ இப்போதைக்கு அதையும் வந்து நம்மளால் உறுதியாக வந்து எதுவும் சொல்ல முடியாது. அதுவும் வந்து டிலே ஆகிட்டு தான் போகுது. அது எப்போ வரும் அப்படின்ற ஒரு இதே இல்லாமல் இருக்குது. ஏன்னா அது வந்து கோர்ட்டில் வழக்கு கேஸ் இருக்கிறதுனால யாராலுமே வந்து இந்த நீதிமன்றம் என்ன சொல்லணும்னு தெரியாது, எப்போ முடியும்னு தெரியாது. அப்போ எக்ஸாக்டாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீதிமன்றத்தில் அது வந்து முடிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு இது முடிவு கிடைக்கும் ரைட்டா. ஸோ அதை வந்து நம்ம அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா 8012781561 ரைட்டா. ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் டெலிகிராம் நமக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து வாங்கிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ போட்டிருப்போம், டெஸ்ட் பேட்சுக்கான அட்மிஷனுக்கான வீடியோ போட்டிருப்போம், டெஸ்ட் ஷெடியூலும் போட்டிருப்போம். ஆகஸ்ட் 15 நம்ம டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி வந்து அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பிசி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருவோம், படிக்க தேவையான மெட்டீரியல் வந்து பிடிஎஃபாக நம்ம கொடுத்துருவோம். டெலிகிராமில் தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நடக்கும். ஸோ மேற்கொண்டு நிறைய விவரங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.